மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம், திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் வந்து 3/11/2025 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் 10ஆம் இடத்துல வந்து 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 8, 9, 10 3 கிரகங்களும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு பெயர், அந்தஸ்து, புகழ், கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏற்றங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். அதாவது இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய இந்த துளசி செடி வந்து ஒரு 10 பேருக்கு தானம் கொடுங்க. இல்லைன்னா வந்து வெள்ளை அல்லிப்பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒப்புலியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வெங்கடேச பெருமாளுடைய அண்ணான்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரனுக்கு உண்டான ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. அதாவது திருப்பதி வந்து சந்திரனுடைய ஸ்தலம், இந்த ஒப்புலியப்பன் வந்து சனியினுடைய ஸ்தலம். அதனால் அங்கே போயிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா விதமான சுபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு.